குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சூப்பர் ஹியூமனாலே எல்லாம் பயந்துப்பாங்க. லைக் ஆப்வியஸா தமிழ்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் அவுட் ஆகாதனால இப்போ வரைக்கும் அவங்க வந்து சொன்னாலே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத அந்த ஆசோலேஷன்ல இருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து ஒரு கேரக்டர் லவ் பண்ணிட்டாங்கன்னா வந்து அது சக்ஸஸ் தான். அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த லுக் எடுத்து போய் எல்லாத்துக்கும் லைக் அந்த ஹோல் டீமுக்கு இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி காட்டும் போது வந்து அப்போதான் நல்ல ஒரு நாங்கள் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வச்சு ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் டு பேக் அந்த இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் புதுசாக. இங்கே வந்த கூட என்னோட தமிழ் தான் இவரு சிரிச்சுட்டே இருக்கு. நான் தமிழ் என்ன என்னங்க பயங்கரமான சீக்வன்ஸ் ரியாக்ஷன் பார்த்துலீங்க இல்லைங்க அது ஏர்ல இருந்ததுனால உலக நடிகர் லேண்ட்ல தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அஜித் சார். தலை சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மின்னல் முரளி டோபினோ என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவனை மாடலிங் முன்னாடி மாடலிங் தான் இருந்தது. இது வந்து பிரேக் பண்ணும் ப்ரோ. முன்னாடி சொல்லுதான் தமிழ் பிரேக் பண்ணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெப்பன் படம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சல சார், உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த படம்? எனக்கு அதான் ஒரு லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் ரொம்ப ஆசைங்க. லைக் சின்ன வயசுல நிறைய காமிக்ஸ் படிப்பேன். நான் மார்வல் டிசி காமிக்ஸ் நிறைய படிப்பேன். ப்ளஸ் ஜாப்பனீஸ் அனிமின்னு சொல்லி ஒன்று நருட்டோவில் இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் வேர்ல்டு, ஒரு காமிக் வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணணும் இந்தியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில். ஏன்னா அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது எனக்கு சரி இப்படி ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ கடைசியாக வெள்ளராஜா வெப் சீரிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒன்ஸ் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளேயே வந்து திருப்பி போனது தோணும். ப்ளஸ் நம்ம மைண்டும் மாறிடும் அந்த டைமில். ஸோ ஸ்ட்ராங்காக நின்று எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு சூப்பர் ஃபிலிம் எடுத்தே தீர்வுன்னு சொல்லி நின்று அதுக்கு ஒரு லைன் யோசிச்சு தான் இருக்குங்க. ஆக்சுவலி சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பேசும்போது தமிழ் சினிமாவில் வந்து இன்னுமே அது சக்ஸஸ் ஆகாத ஒரு இதாகவே இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் வந்து மின்னல் முரளி இப்போ சக்ஸஸ் ஆச்சு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இன்னுமே சூப்பர் ஹீரோவாக ஒரு படம் வந்து சக்ஸஸே ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்குங்களா சார்? ஒன்னே இருந்தாங்க, நான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு கேரக்டர் லவ் பண்ணிட்டாங்கன்னா வந்து அது சக்ஸஸ் தான். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் ஹியூமனாக இருந்தாலும் சரி, நார்மல் ஹியூமனாக இருந்தாலுமே அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கேரக்டர் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ மின்னல் முரளி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டர் தான். இப்போ டொவினோ சார் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேரக்டரோட நம்ம கனெக்டட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி ஏதோ ஒரு கேரக்டரோ ஒரு எலிமெண்ட்டோ அது யாராவது இருக்கலாம், லைக் ஏதோ ஒரு ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஆக்சுவலி படத்தில். பட் அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ள சப்மர்ஜ் ஆகணும் ஆக்சுவலி. அப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே நாங்கள் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுது. இப்போ சத்யராஜ் சார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கோவில் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் கேஷுவலாக ஒரு ஷர்ட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு அந்த மாதிரி கெட்டப்பட்டு இருப்பார், காப்பெல்லாம் போட்டு கை நீட்டினா அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஓகே ஆடியன்ஸுக்கு வந்து இப்படி ஒருத்தருக்கு சூப்பர் ஹியூமன் பவர் கிடைச்சா நல்லா இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன் ஆக்சுவலி. சார் அது மட்டும் இல்லாமல் இதில் சத்யராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோவா இருக்க போறாரு அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சு? எனக்கு இந்த லைன் எழுதும் போது எங்கள் ஃபர்ஸ்ட் பென் டவுன் பண்ணும்போது வேறு யாருமே மைண்டுக்கு வரல. ஏன் நான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏஜ் ஒன்று இந்த ஏஜ் தான் இருக்கணும் அந்த கேரக்டர். ரெண்டாவது ஃபைட்டும் பண்ணணும். ப்ளஸ் அந்த அந்த பர்சனாக கேரி பண்ணுற அளவுக்கு யார் இருக்கான்னு பார்த்தா வேறு யாருமே கிடையாது. நீங்கள் ஆப்வியஸாக ரஜினி சார், கமல் சார் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜோனில் போயிட்டு இருக்காங்க. லைக் நம்ம அப்ரோச் பண்ணி ஒருத்தர் வந்து உள்ள பிரிங்கின் பண்ண முடியும்னா அது சத்யராஜ் சார் மட்டும்தான். அதனால எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. எனக்கு வேற யாரும் யோசிக்க முடியல இந்த இடத்துல. நீங்கள் கெட்டப் பார்த்தினாலும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆயிரும். யாராவது ஒரு யங் ஹீரோ எடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க மாற்றினாலுமே என்னதான் நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே அந்த ஆக்சுவல் ரியாலிட்டி எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால எனக்கு அது ஒரு சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் சேனல் எல்லாமே வந்து பிரேக்கிங்கான அப்படி ஒரு நியூஸ்னா சத்யராஜ் சார் வந்து நீங்கள் யங் போர்ஷனில் காமிச்சிருக்கீங்க, ஏஐஎல் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆக்சுவலி. ஒரு எப்படி இந்த பவர்ஸ் ஒரு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் அது. ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேக் டு பேக் மூவி மாதிரி உங்களுக்கு வராது. உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாவோ அப்படி வந்து வராது. அது நாங்கள் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் டு பேக் அந்த இமேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் புதுசாக.
ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேஷன் பண்ணலாம், ஒரு 2D அனிமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. ஏன்னா எனக்கு பேசிக் கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு எனக்கு. ஸோ அதனால ஒரு 2D அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணணும் தான் ஒரு விஷன் இருந்தது. பட் அதுக்கான டைம் உள்ள அதுக்கான கன்ஸ்டன்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கும் போது அந்த ஏஐங்கிற கான்செப்ட் நாங்கள் வந்து இது பண்ணோம். உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் புதுசாகவும் இருக்கும், அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் கன்வே ஆகணும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ், அந்த டார்க்னஸ், உங்களுக்கு அந்த விஷுவல் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. நீங்க இந்த படத்துல வந்து காஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ படம், ஸோ நீங்க இதுல ஒரு பார்ட்டா இருக்கீங்கன்னு அவர் சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதில் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான் இது. ஓகே. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணது இந்த மூவியில். நான் சென்னை வந்தது குஹன் மீட் பண்ணி, அப்புறம் அது ரொம்ப ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தமிழ்நாடு வந்து மீட் பண்ணுறேன். வந்த டைமில் கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்லா இருது. இவர் மீட் பண்ணி ஒரு டைமில் எங்களுக்கு சொல்லி அதை எப்படி என்ன ஸ்கேன் பண்ணிட்டு ஃபோட்டோ எல்லாம் முன்னாடி அனுப்புது. அப்புறம்னா ஃபோட்டோ அனுப்பு டைம்ல என்ன செலக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம்னா என்னோட ஃப்ரெண்டு சொல்லி அவன் நல்லா ஹைட் இருக்கு, உடம்பு இருக்கு, அதெல்லாம். அப்போ ஓகே இவர் சொல்லி வர சொல்ல. அப்படிதான் வந்த டைம்ல இவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லன்னா ஒன்றும் கேட்கல, இந்த கேரக்டர் அது இவர் கொடுக்க சொல்லி. யாரும் ரொம்ப ஷாக் ஆகுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சான்ஸ் கல்ச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். லொக்கேஷன் ஆனீங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இப்போ ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஆனால் எனக்கு தெரியாது சத்யராஜ் சார் இந்த மூவி இருக்கு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு போஸ்டர் மட்டும் தான் தெரியும். சீரியஸ்லி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. இந்த படத்துல வந்து இப்போ நீங்கள் மலையாளத்துலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு டைலாக்லாம் வந்து ஒரு பயங்கரமாக ப்ராப்ளமாக இருந்திருக்கா? ப்ரோ வெரி டஃப். ஆனால் நான் தமிழ் யாரு கூட பேசுவேன்ல. தமிழ்நாடு தான் படித்தது, திண்டிகல் தான் நான் படிச்சு காலேஜ். அதெல்லாம் ஒரு 11-12 இயர்ஸ் முன்னாடி. இங்கே வந்த கூட என்னோட தமிழ்லாம் இவரு சிரிச்சுட்டே இருக்கு. நான் தமிழ் என்ன ஆனால் என்னோட கேரக்டர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது இப்போ என்னோட ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அப்புறம் டிஃப்ரெண்ட் தான் கேரக்டர். அப்புறம் அவ்வளோ சொல்ல வேணாம், டேரக்டர் என்ன திட்டுடுவேன். இது இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் அவங்க போயிட்டு எதுக்கிறது அந்த மாதிரி. நல்லா தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? அஜித் சார். தலை சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசு தான். மலையாளத்துல வந்து மின்னல் முரளி ஹிட் ஆயிடுச்சு. தமிழ்ல வந்து சூப்பர் ஹீரோ படம்ன்றப்ப வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்குமா? மலையாளத்துல இப்படி பண்றாங்களே, நம்மளுக்கு எப்படிங்க செட் ஆகும் அப்படிலாம்? இல்லை ப்ரோ, மின்னல் முரளி டோபினோ என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவனை மாடலிங், முன்னாடி மாடலிங் தான் இருந்தது. இது வந்து பிரேக் பண்ணும் ப்ரோ. முன்னாடி சொல்லுவேன் தமிழ் பிரேக் பண்ணும். அது இந்த மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணா அந்த எல்லா லாங்குவேஜிலும் டிஃப்ரெண்டாக பண்ணாதான் பிரேக் இருக்கும். எல்லாமே அந்த மாதிரி தானே குஹன். கண்டிப்பா பிரேக்கிங் இருக்குது. இந்த மூவி டிஃப்ரெண்ட் தான். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படியா இருப்பீங்க? இல்ல நான் இந்த மாதிரி தான் ப்ரோ. அதுக்கு நான் ஒரு என்னோட ஆட்டிடியூட் வேற மாதிரி வச்சுட்டு எனக்கு புரியாது. அது வெரி அவ்வளவு ஆக்ட் பண்ண முடியாது. அப்படியா? படம் வந்து பயங்கர ஆக்ஷனா இருக்கு, ஆனா இன்டர்வியூ காமெடியாவே. படம் பயங்கர ரொம்ப சீரியஸான படம், இன்டென்ஸான படம். என்னோட கேரக்டர் வெரி சீரியஸ் தான். எனக்கு குவனுக்கு வந்து ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். குவன் ஃபர்ஸ்ட் காமெடி படம் தான் பண்ணுன்னு, அவர் ரொம்ப சீரியஸான படம் பண்ணிட்டாரு. அதனால எப்படி இருந்தாலும் அந்த காமெடி சீன்ஸ் எங்களுக்குள்ள வந்துடும் வெளியில. சார், நீங்க வந்து கேரக்டர் ரோல நிறைய படங்கள் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் ஹீரோ படத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு ஹாலிவுட் படம் நிறைய பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு வரதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படத்துல வரும்போது கண்டிப்பா அது ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருந்துச்சு. ஸோ உங்களோட க்ரோத் தெரியுதா சார்? நம்ம பூஜை அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படம், ஸோ சத்யராஜ் சார்லாம் இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களோட க்ரோத்தை பத்தி தெரியுது ப்ரோ. அது ஆக்சுவலாக தான் என்னோட க்ரோத் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா பட் லைக் இன்க்ரிமெண்டலாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ குவாலிட்டியான மூவிஸ் தான் நான் பண்ணணுன்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். இந்த வருஷம் லைனப்ல இருக்கிற படங்களுமே வந்து எல்லாமே நல்ல நல்ல படங்கள், 2-3 வெப் சீரிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஹோப்ஸ் லைக் காட்ஸ் கிரேஸ் நல்ல ஒரு ரோலுக்கு வந்துடும். தமிழ் சினிமாவில் வந்து சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கணும், ஏன்னா அது விஷுவலாக காட்டணும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இப்போ இந்த படத்துக்கான பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும், ப்ளஸ் அதுக்கான சப்போர்ட் வேணும். ஆக்சுவலி அந்த 4 இயர்ஸுங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி வச்சுருந்தேன். இந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அது எதுவுமே வந்து ஒன்று சூப்பர் ஹியூமனாலே எல்லாம் பயந்துப்பாங்க. லைக் ஆப்வியஸாக தமிழில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு
ஒர்க் அவுட் ஆகாதனால இப்போ வரைக்கும் அவங்க வந்து சொன்னாலே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாத அந்த ஆஸ்ட்ரேஷன்லேயே இருப்பாங்க. ரெண்டாவது பட்ஜெட்டாகவே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அப்போ வந்து இவங்க லைக் மில்லியன் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு 4 years ஸ்பீக் பண்ணும்போது அவங்க வந்து சேம் விஷனோட இருக்காங்க. ஸோ அவங்க நார்மலான ஒரு லைக் ஒரு யூஸ்வலான ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷியஸான டீம் அவங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 brothers 3 பேருங்க, அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார் 3 பேருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ் 3 பேரும். லைக் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆக்டர்ஸுக்கும் சரி டெக்னீஷியன்ஸுக்கும் எந்த ஒரு குறையும் வச்சதே கிடையாது. வெரி சப்போர்ட்டிவ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் அதனால தான் இந்த படம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன். உங்களுக்கு நம்ம வந்து ஐடியாஸை நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஒருத்தர் இப்படி பறக்கிறாரு, ஒருத்தர் கை நீட்டம் புல்லட்லாம் போகுது, கிளைமாக்ஸ் கிராண்டான ஃபைட் சீக்வன்ஸ்ன்னு நம்ம வந்து வரைஞ்சிடலாம், அதை காமிக்ஸாக கிரியேட் பண்ணிடலாம். பட் அது மூவியை கன்வெர்ட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து லைக் இப்படி ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இருந்ததுனால எனக்கு வந்து லைக் சால்வ் ஆச்சு. இல்லைன்னா இன்னுமே அதை எங்கேயாச்சும் இன்னும் எடுத்து தான் போயிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். எங்கேயாச்சும் ப்ரொடக்ஷன் அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த தேடல் வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு வந்து. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் சப்போர்ட் ஒன்று இருக்கும், அது ப்ரீவிசுவலைசேஷனுக்கான ஒரு சப்போர்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இவர் சந்திரன் ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட், அவர் தான் வந்து பெரிய சப்போர்ட்டுங்க ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜோட லுக் இருக்கு இல்லைங்க ஆக்சுவலி. அவர் வந்து அது அந்த லுக் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் இப்படி கேரக்டர்னு சொல்லியிருக்கிறேன், பட் அது எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை வரையும் போது எல்லாமே நம்ம கியூரியஸ் இருந்தோம் எப்படி இந்த லுக் வரும்னு சொல்லிட்டு. அந்த லுக் எடுத்து போய் எல்லாத்துக்கும் லைக் அந்த ஹோல் டீமுக்கு இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி காட்டும் போது வந்து அப்போதான் நல்ல ஒரு இப்படி ஒரு சத்யராஜ் சார் தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அவருக்கே அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருந்தது. சந்திரன் வரைஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் இது அவர் வந்து பெரிய சப்போர்ட்டுங்க எங்களுக்கு. அவர் என்னன்னா இப்போ ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இது ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம கிடையாது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தப்பாக போச்சுன்னா அது வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு டைமும் பட்ஜெட் வந்து ஹெவி ஆயிரும். ஃபுல்லாக ஸ்டோரி போட்டு அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டே இருப்பேன். அவரும் வந்து ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவர் தான் ஒரு அந்த இனிஷியல் பாயிண்ட் வச்சது அவர் தான் ஆக்சுவலி. சத்யராஜ் சாருக்கு அடுத்து வசந்தகவி சார், ஸோ அவர் எப்படி காஸ்ட் பண்ணீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் நரேஷன் முடிச்ச உடனே வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ஈக்குவலி. அப்போ லைக் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து லைக் அவங்க லைக் ஆல்ரெடி வந்து வசந்த் ப்ரோ வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஓகே வை நாட் நம்ம இதிலே வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். போய் அடுத்த நாளே நரேட் பண்ண போயிட்டு அவர்கிட்ட. அவர் சொன்ன உடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட்ஸ். ராக்கி ஆகட்டும், தரமணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ் ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவார். எனக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. இவர் என்ன சொல்ல என்னன்னா அவர் ரொம்ப கீனாக வந்து கம்ப்ளீட்டாக கதை கேட்பாரு, ரொம்ப இன்வால்வ் ஆவார் ஸ்கிரிப்டில் ஆக்சுவலி. ஸோ அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஸ்கிரிப்ட்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணலாம். 2 பேருமே உடனே அது வந்து ஓகே பண்ணோம் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கே ஓகே. ஒரு என்னைக்கு ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரொம்ப அக்னாலேஜ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்க 2 பேரும் அக்னாலேஜ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்லேயே ரொம்ப சரி ஓகே இது நம்ம தைரியமாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துச்சு ஆக்சுவலி. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். லைக் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து வசந்த் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைக் எத்தனை டேக் போனாலும் திருப்பி கம்ஸ் இன்டு இட். லைக் நோன்னு சொல்லவே மாட்டேன். சத்யராஜ் சார் அதே தான், இந்த நோங்கிற இதே வராது அவங்க சைட்ல இருந்து. இந்த படத்துல வந்து உங்களோட ஆக்டிங்கான ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ படம். ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூவே வெயிட்டா இருக்கு. ஸோ நம்மள தனியா தெரியுற ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குங்களா சார்? இல்ல ஆக்சுவலா அதான் சொன்ன மாதிரி நம்ம வந்து படம் சீரியஸான படம். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா அவர் ப்ரெஷர்லாம் அவர் வாங்கிக்காது, எங்க மேல ப்ரெஷர் போட மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அவரை ஸ்ட்ரெஸ் பஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஸ்பாட்ல ஏதோ நடந்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அந்த அளவுக்கான ப்ரெஷர் வந்து யாரும் எடுத்துக்கல, இல்லை ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கல யாரும். சார் நீங்கள் வந்து இப்போ சூப்பர் ஹீரோ படங்கள் அப்படின்றப்ப அந்த வரக்கூடிய விஷுவல் எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாது நம்ம. ஸோ நீங்கள் இங்கே வருது அங்கே வருது நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்பாட்டில் உங்களுக்கு சொல்கிறப்ப ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு? இல்லை ப்ரோ, இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஓ மை காட் இந்த மாதிரி தான் அதெல்லாம் சிஜி எல்லாம் பண்ணிட்டு வேற மாதிரி ஆகினாங்க.
இப்ப உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுதா? நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து எல்லாம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து ஆமா வேற வழி, ஏன்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். உள்ள போனீங்க, நாங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஒரு லேக் ஏரியா அது ஆக்சுவலி. அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒரு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பாதை இருக்கும், ரெண்டு சைடு வாட்டர் இருக்கும், அதுல ஃபைட் சீக்வன்ஸ். உள்ள என்ட்ரானே பார்த்தா ஒரு கேரக்டர் வந்து பெண்டுலம் மாதிரி யாருல இப்படி போயிட்டு இருக்கு, ரோப்பை கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. நீங்க பார்த்து இவருதான் அது. போனா ரியாக்ஷன்லாம் பயங்கரமான சீக்வன்ஸ், ரியாக்ஷன் பெருசா கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கறேன், என்னங்க பயங்கரமான சீக்வன்ஸ், ரியாக்ஷன் பார்த்துலீங்க? இல்லைங்க அது ஏர்ல இருந்ததுனால உலக நடிக்க லேண்ட்ல உலக அடுத்தது வாட்டர்ல போடுங்க வரும். ஏர் இருந்ததுனால நடிக்க வரலின்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாருமே ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சின்ன மிஸ் ஆச்சுன்னா அது ஃபேட்டல் ஆயிடும் ஆக்சுவலி. அது டெட்லி தான். அந்த ரோப்பம் கட்டாச்சுன்னா அவ்வளவுதான் காலி தான். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாருமே ஒரு ஜோன் தான். சத்யராஜ் சார் ஆகட்டும், அங்கிருந்து ஆரம்பிச்சு எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போனாங்க எல்லா சீக்வன்ஸும். ஏன்னா அந்த ரோப் கட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணியில விழுவாரு, அந்த தண்ணி கூட ஸ்டாக்னன்ட் வாட்டர், அது கீழே ஃபுல்லா ராக்ஸ் அந்த போது ஒரு அடியில். ஸோ அதனால டெட்லியான ஒரு இடத்துல தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸா இருக்கும். ஸோ அதை பத்தி பேசு. அது ஃபர்ஸ்ட் சுதேஷ் மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா சுதேஷ் மாஸ்டர் என்னன்னா நான் எழுதும் போதே கூட உட்காந்துருவேன். ஸோ ரைட்டிங்லேயே வந்து கூட உட்காந்து இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் நான், டிஓபி, அப்புறம் சுதேஷ் மாஸ்டர் 3 பேருமே போயிட்டு கொரியோகிராஃபி பண்ணி பார்த்துருவோம். அங்க இருக்கிற ஸ்டண்ட் அசிஸ்டன்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கம்ப்ளீட்டா இவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை கொரியோகிராஃபி பண்ணிடுவோம். ஒரு 2-3 தடவை கொரியோகிராஃபி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை வச்சு நாங்கள் ஃபைனல் டேக்கே போவோம். ஏன்னா 1 மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டஃப்ங்க அது. அதனால அவரு எல்லா டேக்லையுமே வந்து ரொம்ப சேஃப்டி பார்ப்பாரு. கிரியேட்டிவும் ரொம்ப இன்வால்வ்டா இருப்பார் ஆக்சுவலி. ஸோ அதனால அந்த கிரியேட்டிவ் இது வந்து சிங்க் ஆகணும் டைரக்டருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும். ஸோ அந்த சிங்க் கரெக்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது எக்ஸிக்யூட் பண்ணுறது. பட் ஆக்டர்ஸ்க்கு தான் பெரிய ரிஸ்க் அந்த டைம்ல. ஏன்னா சத்யராஜ் ரோஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல பெரிய ரிஸ்க். 2 பேரும் அட் அ டைம் வந்து ஒரு ஹவுஸ் உடச்சிக்கிட்டுள்ள போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, தலையெல்லாம் வந்து இது. ஸோ அதெல்லாம் மாஸ்டருக்கு தான் கிரெடிட்ஸ் போகும் ஆக்சுவலி. பேப்பர் ஒர்க்ல இருந்து படம் வந்து ஃபைனல் அவுட் பாக்குறப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா? இல்லை 100% சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா நாம நினைச்ச சில ஃப்ரேம்ஸ்ல நாம நினைச்சதை தாண்டி ஒரு மேஜிக் கிரியேட் ஆயிருக்கிறது இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங் தான். ஏன்னா இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஜி, ஸ்டண்ட், பிஜிஎம் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து 100% முக்கணும். இப்போ ஜிப்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜிஎம் வந்து பயங்கரம் பண்ணியிருக்காரு. ஸோ அட் த சேம் டைம் ஒரு டிஐயில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவர், அப்புறம் டிஓபியோட ஒர்க் எல்லாமே கம்பைன் ஆகும்போது ஒரு மேஜிக் கிரியேட். அந்த மேஜிக் சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தேங்க் பண்ணாங்க, மில்லியன் ஸ்டூடியோஸ். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் வந்திருக்காது. 2வது வந்து என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ இப்போ வரைக்கும் லைக் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க வந்து கூட இந்த 1.5 இயர்ஸாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தாண்டி லைக் என்னோட கோ டைரக்டர் சிஎஸ் கார்த்திக்னு சொல்லிட்டு லைக் அவங்க எல்லாமே இப்போ இருக்கிறதுனால இந்த படம் லைக் தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஜூன் 7 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.